Hi friends, நான் உங்க ரம்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் ரம்யாஸ் vlogs மெல்பர்ன். இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான் காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் வந்து டெமுலேருந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் என்னெல்லாம் பார்க்கலான்னு. இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்தேன்னா உங்களுக்கு டெமுன்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. அது தெரியல எனக்கு சைனீஸா இல்லை ஜாப்பனீஸா இருந்தேன், பட் ஐ திங்க் அது சைனீஸ் வெப்சைட் தான் நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். டெமு வந்து யூஎஸ்ல கூட இருக்குன்னு தெரியும் எனக்கு, ஏன்னா நான் நிறைய அதோட ஹால் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானுமே ஆர்டர் பண்ணேன். இது வந்து இது வந்து நான் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன். நான் நிறைய ஆர்டர் பண்ணதில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து லைக் டெக்கார் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் அதெல்லாம் ஓகேவா தான் இருந்தது. ஸோ இந்த தடவை செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்துருக்கேன். ஸோ வாங்க ஒன்றுனா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 8 hours வந்து ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தா. ஸோ அதனால ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஃப்ளாஸ்க்கு. இது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து காஃபி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஆஃபீஸில் கீழே காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம இந்தியன் காஃபி வந்து எனக்கு வந்து இந்தியன் காஃபி தான் பிடிக்கும். எனக்கு இந்த ஊரில் இருக்கிற காஃபியோட நம்ம ஊர் இந்தியன் காஃபி, ஃபில்டர் காஃபியோ இல்லை இன்ஸ்டன்ட் காஃபியோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ திங்க் இதோட ப்ரைஸ் வந்து $6 நினைக்கிறேன். பட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஒரு ஃப்ரெண்டாத்தில் ட்ரை பண்ணேன். அதில் நாங்கள் ஹாட் வாட்டர் போட்டு ட்ரை பண்ணோம். ஒரு 4 hours நல்ல சிஸ்லிங் ஹாட்டாக இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு 4 to 6 hours ஹாட்டாக இருந்தால் ஐ திங்க் இது ஓகே, நல்ல ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒன்று, என் ஹஸ்பண்ட் கொண்டு வாங்கினேன். அவருக்கும் வந்து காஃபி, அவரும் ஒரு காஃபி லவர் தான். ஸோ அவருக்கும் ஆஃபீஸ்க்கு வந்து காஃபி எடுத்துன்னு போகிறதுக்காக ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். ஒரு கோல்டு அண்ட் ஒரு காப்பர் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து காஃபிக்காக. காஃபின்னு எல்லாம் ஆக்சுவலி நம்ம கஞ்சி கூட எடுத்துன்னு போகலாம், பட் நான் மெயினாக காஃபிக்கு தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் செகண்ட் ஐட்டம் வந்து இது வந்து சானிட்ரி பவுச்சு, லைக் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஐ திங்க் இப்போ எல்லா வெப்சைட்ஸ்லையுமே கிடைக்கிறது. இது ஒரு கிளாத்தில் இருக்கிற ஒரு பேக்கு. இந்த பேக்குள்ளே வந்து நம்ம சானிட்ரி நாப்கின்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ நம்ம டாய்லெட்ஸ் போகணுன்னா இந்த பவுச்சை கையில் எடுத்துன்னு போயிடலாம், இன்ஸ்டெட் ஆஃப் ஹேண்ட்பேக்கே கேரி பண்ணுறதுக்கு. ஆர் நம்ம சானிட்டரி பேட்ஸ் வந்து கையில் எடுத்துன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த பவுச்சில் வச்சு எடுத்துன்னு போனால் இட் ஒன்ட் பி வெரி ஆக்வர்ட். ஸோ அதனால ஆஃபீஸ் இல்லை பப்ளிக் பிளேசஸ் எங்கேயாவது இந்த மாதிரி எடுத்துன்னு போனோன்னா ஐ கேன் ஜஸ்ட் கேரி இது. ஸோ ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்காக ஐவ் காட் அ சானிட்டரி பவுச். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து வின்டருக்கு வந்து நான் சாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஆன்டிக் டிசைன் உள்ள சாக்ஸு அண்ட் ரொம்ப ரொம்ப திக்காக இருந்தது பார்க்கறதுக்கு வந்து. அண்ட் நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் படித்ததில் இட் செட் இட் இஸ் வெரி திக், பட் நிஜமாவே அது நல்ல திக்காக தான் இருக்குது. லைக் வுல்லன் சாக்ஸு அண்ட் நல்ல ஸ்ட்ரெச்சியாக தான் இருக்குது. ஸோ இது ஆங்கிள் லென்த் உள்ள சாக்ஸ். ஸோ இது வந்து 5 பேர் ஆஃப் சாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கலர்ஸே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே ரஸ்டிக் கலர்ஸ், ஒரு மாதிரி ஆன்டிக் கலர்ஸ், ஆன்டிக் டிசைன்ஸ் உள்ள சாக்ஸு. ஸோ எனக்கு வந்து இந்த வின்டருக்கு வந்து ஆற்றுக்கும் போட்டுக்கலாம், இல்லை கோவில் எங்கேயாவது போகிறேன்னா கூட நான் போட்டுன்னு போவேன். ஏன்னா கோவிலில் ஜென்ரலாக வந்து ஃப்ளோரிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இந்த ஊரில் கோவிலில் வந்து இந்த மாதிரி வின்டர் சீசனில் நடக்கவே முடியாது. ஸோ அதுக்காக ப்ளஸ் நான் இங்கே இருந்தாலும் யாராத்துக்காவது போனேன், கெட் டுகெதர்ஸ் இந்த மாதிரி போனேன்னா கூட ஐ கேன் யூஸ் இட். அதனால இந்த 5 பேர் ஆஃப் ஒரு மாதிரி ரஸ்டிக் கலர் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து டபுள் சைட் பேப்பர். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வந்து கொஞ்சம் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கார் டேஷ்போர்டில் வைக்கிற ஆக்சசரிஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் அது எதுவுமே வந்து காரில் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டிக் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் டபுள் சைட் டேப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம காரில் டேஷ்போர்டில் வந்து அந்த ஃபோன் ஹோல்டர்ஸ் ஒரு கார் ஆக்சசரிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல பை நினைக்கிறேன். இது ஐ திங்க் 95 cents தான் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியன் டாலர் 95 cents. ஸோ இது ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு டபுள் சைட் டேப்பும் வாங்கியிருக்கேன். நான் இன்னொரு சானிட்டரி பவுச்சு அதே மாதிரி. ஸோ ஒன்று வந்து நான் ஆஃபீஸோட பேக்கில் வைக்கிறதுக்கும், ஒன்று வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற வெளியில் போகிற ஹேண்ட்பேக்ஸில் வைக்கிறதுக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு இந்தியன் பிரிண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பாருங்க, இது ஒரு லீஃப் அண்ட் இது ஒரு யானை போட்ட பிரிண்ட்டு. ஸோ ரெண்டுமே நம்ம பிரிண்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் அண்ட் கிளாத் பியோர் ஜூட் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து
இது வந்து கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பேக்கில் வைக்கிறதுக்கு ஸ்பூன் செட்டு வாங்கியிருக்கேன். லைக் அவளோட லஞ்ச் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு, ஸ்கூல் கிண்டர் எதுக்காக இருந்தாலும். ஸோ இது வந்து என் பொண்ணுக்கானது. ஸோ இதில் வந்து 2 சாப்ஸ்டிக் இருக்குது. பட் சாப்ஸ்டிக் ஆக்சுவலி நம்மளுக்கு யூஸ் இல்லை, ஏன்னா என் பசங்களுக்கு வந்து சாப்ஸ்டிக்லலாம் சாப்பிட தெரியாது. பட் ஸ்பூன் அண்ட் ஃபோக் வந்து யூஸ்ஃபுல். ஸோ இதோட ஸ்பூன் அண்ட் ஃபோக் பாருங்க, என்ன குவாலிட்டி பாருங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட குவாலிட்டி. 2 சாப்ஸ்டிக்கும் இருக்குது. பட் சாப்ஸ்டிக் எனக்கு தெரிஞ்சு அவள் இப்போ யூஸ் பண்ண மாட்டா. மேபி அவள் பெருசானதுக்கப்புறம் அவள் கற்றுனானா ஓகே. பட் இந்த ஸ்பூன் அண்ட் ஃபோக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கு அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு பாக்ஸும் கொடுத்துருக்கா. ஸோ பேக் வந்து சாப்பிட்டுட்டு வச்சதுக்கப்புறம் டர்ட்டி ஆகாது. ஸோ அதுக்காக ஒரு பாக்ஸும் இருக்குது, சின்ன ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாவது எடுத்துன்னு போனால் கூட கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இதை எடுத்துன்னு போகலாம். நம்ம டேக் அவே ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை எடுத்துன்னு போயிட்டானா மற்ற ஸ்பூன்ஸ் மற்ற இடத்துல ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். இதை அப்படியே பேக்கில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். ஸோ இது என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்காக வாங்கியிருக்கேன். அதே வந்து சேம் இன்னொரு கலரில் வந்து என் பையனுக்காக வாங்கினேன். நான் ப்ளூ தான் தேடினேன், அவளுக்கு பிங்க் and அவனுக்கு ப்ளூ. பட் அது இல்லை. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ரெட் கலரில் கிடச்சிது. ஸோ அதே தான் சேம் குவாலிட்டி, சேம் பேட்டர்ன் தான் இதுவும். ஸோ இதுலேயும் பாருங்க 2 ஸ்பூன், ஐ மீன் ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோக், 2 சாப்ஸ்டிக் இருக்குது. இதை வந்து அவனுக்கு டே கேர் அண்ட் கிண்டருக்கு வந்து கொடுத்து விட்றதுக்கு வந்து எனக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ அதனால அவனுக்கும் ஒரு செட். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து கிளிப்ஸு, ஹேர் கிளிப்ஸு. ஸோ நான் இது வந்து என் பொண்ணுக்காக தான் மெயினாக வாங்கினேன். பட் நானும் ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸு, லைக் நம்ம சென்டரில் எடுத்து ஹேரில் போடுற மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ். நம்ம சென்டரில் ஹேர் எடுத்து போடுவோம் இல்லையா, தலை குளிச்சா ஹேர் வாஷ் பண்ணனிக்கலாம் இந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸு. ஸோ இதில் வந்து ஐ திங்க் 20 பேக் ஆஃப் 20 நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது, ஆல் பேஸ்டல் கலர்ஸு. அண்ட் ஒரு கிரே கூட இருக்குது பாருங்க, ஒரு மேபி டார்க் ப்ளூ, அது போடுவேன். இது ஒரு லைட் க்ரீன், அந்த மாதிரி ஒரு 20 பீசஸ் ஆஃப் கிளிப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அங்கேன்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர் ஃபார் கார். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா காரில் வந்து ஜிபிஎஸ் இல்லை, ஜிபிஎஸ் ஹோல்டர் இல்லை. பட் நாங்கள் மோஸ்ட்லி ஃபோனை தான் ஜிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபோன் காரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ காரில் அந்த ஸ்க்ரீனை கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளக் வேணும், எவ்ரி டைம் வந்து கேபிள் வேணும். பட் அதுக்கு பதிலாக நம்ம ஃபோனே வச்சுட்டோம்னா ஈஸி. ஸோ இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபோன் ஹோல்டர். ஸோ இதுவும் வந்து நான் டெமுலேருந்து ஆர்டர் பண்ணேன். இது நான் வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இதுவும் சாக்ஸ் தான், விண்டருக்கு. இது வந்து ஃபுல், அது வந்து ஆங்கிள் லென்த் சாக்ஸ் இல்லையா, இது வந்து ஃபுல் சாக்ஸு. இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் அண்ட் கொஞ்சம் லைட் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஐ திங்க் இந்த பேக் ஆஃப் 5 வந்து இட் வாஸ் ஒன்லி $3 இந்த சாக்ஸு. ஸோ அதனால வாங்கினேன். விண்டருக்கு யூஸ் ஆகும். அண்ட் லைக் பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் கூட, ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே மெல்பர்னுக்கு குளிரில் வந்தால் கூட அவளும் யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால பேர் ஆஃப் 5 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டபுள் சைடு டேப் தான். இது வந்து கலர்ட். நான் ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, இது வந்து கலர். ஸோ அதனால இது ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஸோ தட் வேற எங்கேயாவது இப்போது இது டோர் மேட்லாம் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்ததுன்னா அந்த டோர் மேட்டுக்கு கீழே கூட போடலாம். ஸோ தட் நம்ம ஸ்லிப் ஆக மாட்டோம் அந்த டோர் மேட்டில். ஸோ அதனால் என்கிட்ட வந்து என்ட்ரன்ஸில் ஒரு டோர் மேட் இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக உள்ளது. ஸோ அதுக்கு கீழே போட்டு நம்ம கிரவுண்டோட ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது வந்து ஸ்லிப்பரியாக இருக்காது. லைக் குழந்தைகளுக்குலாம் வந்து நடமாடும் போது அது ஸ்லிப்பரியாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கலர் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி டிரான்ஸ்பரண்ட் தான், பட் அதோட அந்த பேப்பர் வந்து அந்த கலர். ஸோ அதனால் இந்த 2 டேப்பும் வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து ஒரு வுடன் கோம், ப்ராட் டூத் கோம். ஸோ நம்ம வந்து தலை குளிச்ச அன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சுவலி இதோட வெயிட் வந்து நல்ல வெயிட்டு. இது வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தது தட் இட் இஸ் நீம் வுட். எனக்கு தெரியல, பட் நீம் வுட்டான்னு தெரியல ஆக்சுவலி. பட் அதில் ஸ்மெல் இருக்குது. ஆக்சுவலி அதில் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. அண்ட் நல்ல பியோர் வுட்டு, சாலிட் வுட்டு. இது நம்ம போட்டால் கீழே போட்டால் கூட உடையாது, அப்படி ஒரு சாலிட் வுட்டு. அண்ட் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹேர் ஆயிலிங் பண்ண அன்னைக்கு கோம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மசாஜிங் சூதிங்காக இருக்கும். அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கும் இதை வச்சு வாடுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு கோம் வாங்கினேன்.
அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் என்கிட்ட 2 கார் இருக்கு. ஒரு சின்னது ஒரு எஸ்யூவி. ஸோ அந்த இன்னொரு காருக்கு வந்து இது ஃபோன் ஹோல்டர். ஸோ இதுவும் வந்து இதில் டபுள் சைடட் டேப் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதை போட்டு ஓட்டிடலான்னு பார்க்குறேன். ஸோ இதுவும் நான் வந்து ஓட்டிட்டு இது வந்து ஒர்க் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். பட் இது ஒரு நல்ல பை. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போது ஃபோன் அதில் வச்சுட்டு பேசலாம். ஏன்னா ஃபோன் இல்லைன்னா நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபோன் அந்த ஹோல்டரில் வச்சிட்டோம்னா நம்ம அந்த ஃபோனை தொடாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஃபோன் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். அப்புறம் லாஸ்ட் ஐட்டம் வந்து இது வந்து ஒரு வாலெட்டு. இது வந்து ஃபேப்ரிக்ல இருக்கிற ஒரு வாலெட்டு. எனக்கு வந்து இதோட பிரிண்ட் ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இது வாங்கினேன். இது பாருங்க, இது ஒரு நல்ல இந்தியன் பிரிண்ட்டு. ஸோ இது ஒரு நார்மல் வாலெட், லைக் நம்ம கார்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் நோட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது ஒரு நார்மல் வாலெட் தான். பட் நான் வாலெட்டோட மெயினாக இதோட பிரிண்ட்டுக்காக தான் வாங்கினேன். எனக்கு இதோட பிரிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இட் இஸ் மோர் லைக் இந்தியன் பிரிண்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோட டெமோ ஷாப்பிங். நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். நத்திங் மேஜர். பட் ஆனால் நீங்களும் கண்டிப்பாக டெமோவில் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஐட்டம்ஸுமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. நான் இந்த ஃப்ளாஸ்க்கை ட்ரை பண்ணிட்டு இந்த ஃப்ளாஸ்கோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த காரில் இந்த ஜிபிஎஸ் ஹோல்டரோட ரிவ்யூ கொடுக்குறேன். மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.